கொண்டைக்கடலை பெஸ்ட்டு வந்து பிளாக், இல்லை அடுத்தது ப்ரௌன், அப்புறம் ஒயிட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு தான் யூஸ் பண்ணும். இதில் இருக்கிற ஃபைபர் வந்து நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கும் நல்லது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கும் நல்லது, ப்ளஸ் வெயிட் ரிடக்ஷன். எப்படி வெயிட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கப் கொண்டைக்கடலை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் உணவை சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்ற ரைஸ் குறைஞ்சிடும். மலச்சிக்கல் இருந்து அதனால வர ப்ராப்ளம்ஸ், இப்போ வந்து கான்ஸ்டிபேஷன்னால பைல்ஸு, ஹெமராய்ட்ஸு, அதெல்லாம் தவிர்க்கலாம் இந்த ஃபைபர்னால. ஏன்னா இதில் இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது, சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது. நம்ம கடலை மாவுக்கு பதில் இந்த கொண்ட கடலையை மாவாக பண்ணி வச்சுட்டோம்னா அது நார் சத்தோடு இருக்கும். இதை இப்போது ஒரு சாம்பாரை வந்து கெட்டியாக்கணும், அதை வந்து கரைச்சி ஊற்றுற மாவு, கடலை மாவுக்கு பதில் அரிசி மாவுக்கு பதில் இந்த கொண்ட கடலை மாவை யூஸ் பண்ணலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கொண்டைக்கடலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கொண்டைக்கடலைன்னு சொன்னாலே பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணது கருப்பு கடலை, அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் வந்துச்சு, ஒயிட் கடலை. இது மூணுமே கிடைக்குது. ஒயிட்டில் ஒரு மீடியம் சைஸும் கிடைக்குது, ரொம்ப பெருசாக ஒரு சைஸும் கிடைக்குது. ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கடலை தான் பெஸ்ட்டு. அது தோல் கருப்பாக இருந்தாலும் இது ஈஸியாக ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறச்சே ரொம்ப ஈஸியாக அது வேகுது. அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபைபர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லது, சுகர் கண்ட்ரோல், வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே. இப்போ இந்த ஒயிட் கடலை வந்து மீடியம் சைஸ் ஆகுது. ஓவர் நைட் அட்லீஸ்ட் 4 hours ஊற வைக்கணும், இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இதை வேக வச்சா ஈஸியாக வெந்துடும். பட் இந்த ரொம்ப பெரிய சைஸ் இருக்கிறது இது வந்து ஊற வச்சா கூட இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 minutesக்கு மேலே ப்ரெஷர் போட்டு வேக வைக்கணும். ஸோ இது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சோண்டு சோடா போட்டு, குக்கிங் சோடா போட்டு குக் பண்ணிடுவாங்க. அப்போ அது ஈஸியாக வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும். இதை வந்து பல விதமான டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இந்த சோடா போட்டால் என்ன ஆகுதுன்னா அந்த பி விட்டமின்ஸ் அதில் இருக்கிறது வந்து கெட்டு போயிடும் அண்ட் அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அண்ட் யாருக்கெல்லாம் அசிடிட்டி இருக்கோ இது நல்லதே கிடையாது. ஸோ அதனால கொண்டைக்கடலை பெஸ்ட்டு வந்து பிளாக், இல்லை அடுத்தது ப்ரௌன், அப்புறம் ஒயிட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு தான் யூஸ் பண்ணும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இப்போ ஜென்ரலாக கொண்டைக்கடலையில் பார்த்தீங்கன்னா மற்ற வித தானியங்களை விட இது வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. இது காரணம் பார்த்தீங்கன்னா இதில் புரத சத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மற்ற கடலைகளை. ஸோ அதனால இது ரொம்ப நல்லது. இதை தவிர இதில் இருக்கிற ஃபைபர் வந்து நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கும் நல்லது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கும் நல்லது, ப்ளஸ் வெயிட் ரிடக்ஷன். எப்படி வெயிட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப் கொண்டைக்கடலை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் உணவை சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்ற ரைஸ் குறைஞ்சிடும். ஏன்னா இதில் ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வயிறு ரொம்பி நம்ம அந்த அளவு சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சாலட்ஸ்லாம் கூட கொண்டைக்கடலையை வேக வச்சு போடுறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து இன்னும் ஜாஸ்தி சாப்பிட்றதுக்கு அதை தவிர்க்கும். அதனால வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ கொண்டைக்கடலையை பொறுத்தவரையிலும் ப்ரோட்டீன்னு எடுத்திங்கன்னா இது மற்ற கடலையை விட 2 grams ஜாஸ்தி இருக்குது 100 gramsக்கு. ஸோ இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் பண்ணலாம். சுண்டல் பண்ணுறதே நம்ம தேங்காவை குறைச்சி போட்டால் அது டயபெட்டிஸ்க்கு நல்லது. அண்ட் மற்றவங்க செஞ்சால் கூட தேங்காவை மிதமாக போடலாம். அண்ட் அதில் லைம் போட்டுக்கலாம், இல்லை வந்து மற்ற பெப்பர் அந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டால் இது டைஜஷன் கூட ஹெல்ப் ஆகும். ஏன்னா கொண்டைக்கடலையை பொறுத்தவரையிலும் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டா போகிறோம். இது அடிக்கடி சாப்பிட்டா இது டைஜஷன் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ப்ளோட்டிங் இல்லை கேஸ் ப்ராப்ளம் ரெகுலராகவே இருக்குது.
அவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து அது ஒத்துக்காது. ஏன்னா வந்து அது இன்னும் இந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் யாருக்கு நார்மல் டைஜஷன் ஆகுதோ அவங்க தாராளமாக சாப்பிடலாம். பட் எப்படியுமே வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய விதம் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 16 வெரைட்டிஸ் கிடைக்குது இந்த மாதிரி தோலோடு இருக்கிற தானியங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த காராமணி, பச்சைப்பயிறு அதெல்லாம் கூட யூஸ் பண்ணும். மற்றது கொண்டக்கடலையில் நார்த் இந்தியாவில் சன்னான்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. பட் அது பண்ணுறதே அதில் எக்கச்சக்கமாக எண்ணெய் போடுவாங்க. இது தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் செய்யறதை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த வெங்காயத்தை வதக்கி அந்த வெங்காயத்தோட இஞ்சி, பச்சை மிளகாய் என்னெல்லாம் நம்ம ஸ்பைசஸ் போடணுமோ, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அதில் அந்த வேக வச்ச சன்னாவை ஊற்றி பண்ணலாம். இல்லை இந்த பேஸையே இந்த தண்ணி, இந்த தக்காளி தண்ணி இதோட அரைச்சதை வச்சுட்டு அதுலேயே சன்னாவை போட்டு கூட வேக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டக்கடலையை யூஸ் பண்ணலாம். சன்னாங்கிறது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம். அண்ட் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ இந்த நார் சத்து வந்து இது கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கோ அதை தவிர்க்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மலச்சிக்கல் இருந்து அதனால வர ப்ராப்ளம்ஸ், இப்போ வந்து கான்ஸ்டிபேஷன்னால பைல்ஸ், ஹெமராய்ட்ஸு அதெல்லாம் தவிர்க்கலாம் இந்த ஃபைபர்னால. ஏன்னா இதில் இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது, சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது. இப்போ நார் சத்தில் 2 விதம். இந்த இன்சால்யூபிள் நார் சத்து வந்து மலச்சிக்கலை தவிர்க்குது. அண்ட் சால்யூபிள் ஃபைபர் வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிஸ்க்கு நம்மளுக்கு கண்ட்ரோல் கொடுக்குது. இதனால இதில் வந்து நிறைய ஹெல்ப் இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை குறைச்சா ஹார்ட் ஹெல்த்துக்கு கூட நல்லது. ஸோ கொண்டக்கடலைங்கிறது நல்லது. இப்போ யாராவது வந்து இதை வேற விதமாக யூஸ் பண்ணோம், எங்களுக்கு கடலையாக யூஸ் பண்ணால் அந்த அளவு யூஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க, நம்ம கடலை மாவுக்கு பதில் இந்த கொண்டக்கடலையை மாவாக பண்ணி வச்சுட்டோம்னா அது நார் சத்தோடு இருக்கும். இதை இப்போ ஒரு சாம்பாரை வந்து கெட்டியாக்கணும், அதை வந்து கரைச்சி ஊற்றுற மாவு, கடலை மாவுக்கு பதில், அரிசி மாவுக்கு பதில் இந்த கொண்டக்கடலை மாவை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சப்பாத்தியில் 75% வந்து சப்பாத்தி மாவை போட்டுட்டு இதில் இந்த கொண்டக்கடலை மாவை ஒரு 25% போட்டு பண்ணோன்னா இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ப்ரோட்டீன் கிரெயின் காம்பினேஷனில் ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆகுது. அண்ட் இந்த நார் சத்து இருக்கிறதுனால எல்லா பெனிஃபிட்டுமே வருது. இப்போ கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு பச்சையாக சாப்பிட்றாங்க. இது அந்த அளவு டைஜஸ்ட் ஆகாது. இது வயர் ரொம்பவும், அதில் இருக்கிற ப்ரோட்டீன் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி வர்றது கஷ்டம். அதனால பச்சையாக சாப்பிடணுன்னா சில சீசனில் ஃப்ரெஷ் கொண்டக்கடலை பச்சை கலர்லேயே கிடைக்கும், அதை வேணால் சாப்பிடலாம். பட் வந்து இந்த ரெகுலராக காய வச்சு பெருசாக முத்தின கொண்டக்கடலையை நம்ம ஊற வச்சு பச்சையாக சாப்பிட்டா இது வந்து நம்ம ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கலை ப்ரிவெண்ட் பண்ணோம். பட் அந்த ப்ரோட்டீன் அந்த அளவு டைஜஸ்ட் ஆகாது. கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணிட்டாவது சாப்பிட்டா இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கொண்டக்கடலைங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இதை எண்ணெய் கம்மியாக நம்ம வந்து தேங்காய் கம்மியாக இதை யூஸ் பண்ணினோன்னா இதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு 1 வயசில் இது கொடுக்க முடியாது. 1.5 வயசுலேருந்து 2 வயசில் தான் முதல்ல கொண்டக்கடலை கொடுக்க ஆரம்பிப்போம். அது கூட ரொம்ப நல்லா வேக வச்சு அதை வந்து மசிச்சு கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் டைஜஷன் கஷ்டம்தான். 2 வயசுக்கு மேலே அவன் ரெகுலராக எப்படி பெரியவங்க சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா சில பேர் இது முக்கா வேக வைப்பாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நல்லா வேக வச்சு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அதுலேயும் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி போட்டால் தான் டைஜஷனுக்கு ஈஸியாகும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வயிறை அடைச்சிட்டு அடுத்த உணவு அவங்களுக்கு தேவைப்படாது அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ டெஃபினட்டாக 1.5 வயசுக்கு மேலே தான் நம்ம கொண்டக்கடலை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம். 2 வயசுக்கு மேலே நார்மலாக அவங்க சாப்பிடலாம். கருப்பு முக்கடலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.